மறைந்த பாடகி ஜானகி அம்மாவோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த மைசூர்ல பொதுமக்கள், திரையுலகினர், ரசிகர்களோட அஞ்சலிக்காக பாடகி எஸ் ஜானகி அவங்களுடைய உடல் வைக்கப்படுதாம். இன்று மாலை முழு அரசு மரியாதையோட எஸ் ஜானகி அவங்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும்னு கர்நாடக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்திய திரையிசையோட முடிசூடா ராணி அவங்க தான். தென்னிந்தியாவோட நைட்டிங்கேல் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு பெயர் வச்சாங்க. ஜானகி அம்மாக்கு 88 வயசாச்சு. மைசூர்ல காலமாயிருக்காங்க. அவங்க மறைவு ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையும் கோடிக்கணக்கான இசை ரசிகர்களையும் ரொம்பவே துயரத்துல ஆழ்த்தி இருக்கு. 48,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனை பண்ணிருக்காங்க. 2016க்கு அப்புறமா திரைத்துறையில இருந்து முழுமையா விலகி கர்நாடக மாநில மைசூர்ல தன்னோட மகன் குடும்பத்தினரோட வசிச்சு வந்தாங்க. கடந்த ஜனவரி மாதம் தான் அவங்களுடைய மகன் முரளிகிருஷ்ணா அவரு உடல்நலக்குறைவால மரணம் அடைஞ்சாரு. ஒரே மகனோட மறைவு ஜானகி அம்மாவை மன ரீதியா பெருமளவு பாதிச்சது. அந்த துயரத்தோட சேர்ந்து வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவும் அவங்களுக்கு தொற்றிக் கொண்டது. நேற்று அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிருக்கு. அதை தொடர்ந்து மைசூர்ல இருக்க அப்பல்லோ மருத்துவமனையில தீவிர சிகிச்சை கொடுத்திருக்காங்க. அங்க சிகிச்சை கொடுத்தும் அவங்கள காப்பாற்ற முடியல. சிகிச்சை பலனின்றி மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிஞ்சிருக்கு. ஜானகி அம்மாவோட உடலுக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அதனால மைசூர்ல இருக்க மகாராஜா கல்லூரி மைதானத்துல அவங்களுடைய உடலை வைக்க இருக்காங்களாம். இந்திய இசைத்துறைக்கு அவங்க ஆற்றிய ஒப்பற்ற பங்களிப்பை போற்றும் விதமா ஜானகி அம்மா உடல் முழு அரசு மரியாதையோட அடக்கம் செய்யப்படும்னு பெங்களூர்ல இருக்க கர்நாடக அரசு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. மகாராஜா கல்லூரி மைதானத்துல அஞ்சலி நிகழ்வுகள் நிறைவடைந்ததும் இன்று பிற்பகல் 3 மணி அளவுல இறுதி ஊர்வலம் தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து உடல் ஊர்வலமா கொண்டு செல்லப்பட்டு கனியனகுந்தி அப்படிங்கிற இடத்துல இறுதி சடங்குகள் எல்லாம் முறைப்படி நடத்த இருக்காங்களாம். காவல்துறையோட அரசு மரியாதையோட ஜானகி அம்மாவோட உடல் தகனம் செய்யப்பட இருக்காம். இதற்கான ஏற்பாடுகள் அவரோட மருமகள் உமா, பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு பல தலைமுறைகளை கடந்தோ தன்னோட காந்த குரலால் உலகத்தையே கட்டி போட்ட மாபெரும் இசை பொக்கிஷத்தோட மறைவு இந்திய இசை வரலாற்றுல ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நம்ம தமிழக முதலமைச்சர்ல இருந்து எல்லாருமே அவங்களோட இந்த இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வேதனையான பதிவுகளையும் பதிவிட்டிருந்தாங்க. இது ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஜானகி அம்மாவோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த எல்லாரும் நேர்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிக்கலாம்.